ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சரிங்க, இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பாக நம்ம எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கக்கூடியது. சரிங்களா? சரிங்க, அப்படி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் ஆசிரியர்களும் அவர்களோட முக்கியமான இதழ்களும். சரிங்களா? ஸோ முக்கியமான இதழ்கள் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் 12ஆம் வகுப்பு. சரிங்களா? ஸோ 12ஆம் வகுப்பில் யார் இருக்கா, அவங்களை சார்ந்த இதழ்கள், இது எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? சரிங்க, ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். சரிங்க, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யார்? ஸோ பரளி சு நெல்லையப்பர் அவர்கள். சரிங்களா? ஸோ பரளி சு நெல்லையப்பர் இவர் வந்து பாரதியார் அவர்கள் நடத்திய சூரியோதயம், கர்மயோகி போன்ற இதழ்களில் ஸோ துணையாசிரியராக வந்திருக்காரு. அடுத்து லோகோ பஹரி, தேசபக்தன் ஆகிய இதழையும் துணையாசிரியராகவும் வந்திருக்காரு. அப்புறமா ஆசிரியராகவும் பணியாற்றிருக்காரு. சரிங்களா? யாருங்க? நம்ம பரளி சு நெல்லையப்பர். சூரியோதயம், கர்மயோகி. அப்போ சூரியோதயம், கர்மயோகி அந்த இதழ் நடத்தினார் பாரதியார், அதில் துணையாசிரியராகவும். ஸோ லோக பஹரி அண்டு தேசபக்தன் அதுலேயும் இருந்திருக்காரு. அடுத்து ரெண்டாவது யார்? உத்தம சோழன். சரிங்களா? ஸோ உத்தம சோழன் இவர் என்னென்ன இதெல்லாம் நடத்தி வந்திருக்காரு அப்படின்னா, கிழக்கு வாசல், உதயம் என்ற திங்கள் இதழ். சரிங்களா? ஸோ 12 வருஷங்களாக நடத்தி வர்றாரு. யார்? ஸோ உத்தம சோழன் அவர்கள் கிழக்கு வாசல், உதயங்கிற ஒரு திங்கள் இதழ் ஸோ 12 ஆண்டுகளாக ஸோ நடத்திக்கிட்டு வர்றதா சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்து யார்? முக்கியமானவர் யாருன்னா பருதிமார் கலைஞர். சரிங்களா? ஸோ பருதிமார் கலைஞர். அடுத்து யாருங்க? ஸோ பருதிமார் கலைஞர் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஸோ மூசி பூர்ணலிங்கனாருடன் இணைந்து ஞான போதினி அப்படிங்கிற ஒரு அறிவியல் இதழ். ஸோ முக்கியமானது அறிவியல் இதழ். சரிங்களா? ஸோ ஞான போதினி என்னும் அறிவியல் இதழில் யாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க? ஸோ மூசி பூர்ணலிங்கனார் அவரோட சேர்ந்து பருதிமார் கலைஞர் அவர்கள் ஸோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து நடை என்னும் சிற்றிதழ். சரிங்க, அப்போ சி மணி. சரிங்களா? ஸோ சி மணி என்ன இதழ்? சிற்றிதழ். ஸோ நடை என்னும் சிற்றிதழை நடத்தி வந்திருக்கார். சரிங்களா? அடுத்து முக்கியமானது ஞான சாகரம். சரிங்களா? ஸோ ஞான சாகரம். அடுத்து ஓரியண்டல் மைஸ்டிக் மைனா. அடுத்து ஓஷன் ஆஃப் விஸ்டம். இப்படி இந்த இதழ்கள்லாம் நடத்தினவர் யாருன்னா, ஸோ மறைமலை அடிகள். யாருங்க? ஸோ மறைமலை அடிகள் நடத்திய இதழ்கள் என்னென்னா, ஸோ ஞான சாகரம் 1902. அடுத்து ஓரியண்டல் மைஸ்டிக் மைனா 1908லையும். அடுத்து ஓஷன் ஆஃப் விஸ்டம் 1935லையும் ஸோ நடத்தியிருக்கார். யார்? ஸோ மறைமலை அடிகள் நடத்திய முக்கியமான இதழ்கள் 3 இதழ்கள். சரிங்க, அடுத்து சந்தா தத்து. சரிங்க, ஸோ சந்தா தத்து என்னென்ன அப்படின்னா, ஸோ நிறை அப்படிங்கிற ஒரு மாத இதழோட ஆசிரியராகவும், அடுத்து திசை எட்டும் அப்படிங்கிற ஒரு மொழிபெயர்ப்பு இதழ். ஸோ திசை எட்டுங்கிறது என்னது? ஒரு மொழிபெயர்ப்பு இதழ். ஸோ இது ரெண்டோட ஆசிரியராக வந்திருக்கார். யார்? ஸோ சந்தா அவர்கள். சரிங்க, திரும்ப இன்னொரு தடவை பார்த்துடலாம், கவனிங்க. அதாவது பாரதி நடத்திய சூரியோதயம், கர்மயோகி, லோக பஹாரி, அடுத்து தேசபக்தன் இது எல்லாத்துலேயுமே துணையாசிரியராக இருந்தவர் யார்? ஸோ பரளி சு நெல்லையப்பர். அடுத்து கிழக்கு வாசல், உதயம் போன்ற திங்கள் இதில் 12 வருஷமாக நடத்திக்கிட்டவர் யார்? உத்தம சோழன். அடுத்து மூசி பூர்ணலிங்கனாரோட இணைஞ்சு ஸோ ஞான போதினிங்கிற ஒரு அறிவியல் இதழ் நடத்தினவர் ஸோ பரதிமார் கலைஞர். அடுத்து நடை என்னும் ஒரு சிற்றிதழை நடத்தியவர் சி மணி அவர்கள். அடுத்து ஞான சாகரம், ஓரியண்டல் மைஸ்டிக் மைனா, ஓஷன் ஆஃப் விஸ்டம் ஸோ இந்த 3 இதழை நடத்தியவர் ஸோ மறைமலை அடிகள். அடுத்து நிறை என்ற ஒரு மாத இதழோட ஆசிரியராகவும், திசை எட்டுங்கிற ஒரு மொழிபெயர்ப்பு இதழோட ஆசிரியராகவும் இருந்தவர் தான் யார்? ஸோ சந்தா தத் அவர்கள். சரிங்க, அடுத்த வீடியோவில் நம்ம 11ஆம் வகுப்பு இதழ்கள் பார்ப்போம்.